நண்பர்களே, பாக்ஸ் ஆபீஸ் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த எபிசோட்ல போன வாரம், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி வெளியான சண்டைக்கோழி 2 படத்தினுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போறோம். போன வாரம் பார்த்தா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு சண்டைக்கோழி 2, இன்னொன்னு வந்து தனுஷ் நடிச்ச வடசென்னை. இந்த 2 படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, 2 படத்தினுடைய பட்ஜெட்டும் ஏறக்குறைய ஒரே தொகை தான். சண்டைக்கோழி 2 படத்தினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 47 கோடியே 25 லட்சம். இதுல படத்தினுடைய ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் வட்டி 5 கோடி. படத்தினுடைய பப்ளிசிட்டி செலவு வந்து 1.5 கோடி. டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து 75 லட்சம். ஆக மொத்தம் 47 கோடியே 25 லட்சம் ரூபாய் தான் சண்டைக்கோழி 2 படத்தினுடைய பட்ஜெட். சண்டைக்கோழி 2 படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து அந்த திருவிழா பின்னணியிலே நடக்கும். கதை வந்து மதுரை பக்கத்துல நடக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மொத்த கூட்டத்தையும் அங்க கொண்டு போய் வச்சு படப்பிடிப்பு நடத்துறதுல உள்ள பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை எல்லாம் மனசுல வச்சு என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில பின்னி மில்லுல வந்து அந்த திருவிழா செட்டப் வந்து அப்படி செட்டா போட்டாங்க. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மொத்த படப்பிடிப்பு வந்து 90 நாள். அதுல இந்த செட்ல மட்டுமே 50 நாள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து முழுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு தரப்புல சொல்லப்பட்டது. இந்த படத்தில் நடிச்ச நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குநர்களுடைய சம்பளம் விவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைரக்டர் லிங்குசாமிக்கு வந்து இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து 8 கோடி ரூபாய். ஹீரோ விஷாலுடைய சம்பளம் வந்து 8 கோடி. கதாநாயகி கீர்த்தி சுரேஷுடைய சம்பளம் வந்து 1 கோடி. ராஜ்கிரண் சம்பளம் வந்து 3 கோடி. யுவன் சங்கர் ராஜா சம்பளம் வந்து 1 கோடி. ஆக ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சம்பளம் மட்டுமே 21 கோடி ரூபாய். இது அல்லாம மற்ற டெக்னீஷியன்கள் மற்ற ஆர்டிஸ்டுகள் சம்பளத்தை எல்லாம் ஒரு 4 கோடி ரூபாய் அப்படின்னு கணக்குல வச்சா மொத்த சம்பளம் வந்து 25 கோடி ரூபாய். இப்ப சண்டைக்கோழி 2 படத்தினுடைய பிசினஸ் நிலவரம் என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து ஸ்கிரீன் சீன் அப்படிங்கிற ஒரு விநியோகஸ்தர் வந்து 19 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு. ஓவர்சீஸ் வந்து 2 கோடியே 75 லட்சத்துக்கு விலை போயிருந்தது. ஆடியோ ரைட்ஸ் வந்து 40 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் வந்து சன் டிவி 12 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கேரளா 75 லட்சம், கர்நாடகா 75 லட்சம். தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வந்து 6 கோடியே 50 லட்சம். ஹிந்தி ரைட்ஸ் வந்து 8 கோடி. ஆக மொத்தம் சண்டைக்கோழி 2 படத்தினுடைய பிசினஸ் வந்து 50 கோடியே 15 லட்சம். சண்டைக்கோழி 2 படத்தினுடைய தயாரிப்பு செலவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 47 கோடியே 25 லட்சம். இந்த படத்தினுடைய பிசினஸ் வந்து 50 கோடியே 15 லட்சம். தயாரிப்பாளருக்கு கிடைச்ச லாபம், முதல் கட்ட லாபம் அப்படின்னா 2 கோடியே 90 லட்சம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை விஷால் நடிச்ச படங்களிலேயே அதிக தொகைக்கு வந்து பிசினஸ் ஆன படம் அப்படின்னா சண்டைக்கோழி 2 தான். விஷால் நடிச்ச படம் முதன்முறையாக 50 கோடியை தாண்டி பிசினஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை 19 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஸ்கிரீன் சீன் என்ற விநியோகஸ்தர் என்னன்னா, அதுல 3 ஏரியாவை மட்டும் அவர் பிசினஸ் பண்ணாரு. திருச்சி ஏரியாவை 2 கோடியே 25 லட்சத்துக்கும், கோவை ஏரியாவை 2 கோடியே 75 லட்சத்துக்கும், சேலம் ஏரியாவை 2 கோடிக்கும் பிசினஸ் பண்ணாரு. மத்த ஏரியாவை எல்லாம் அவரே ஓன் ரிலீஸ் பண்ணாரு. தமிழ்நாட்டுல சுமார் 325 தியேட்டர்ல சண்டைக்கோழி 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினுடைய நிகர வசூல் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். சண்டைக்கோழி 2 படத்தினுடைய முதல் நாள் கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 3 கோடியே 50 லட்சம். 2வது நாள் 4 கோடியே 50 லட்சம். 3வது நாள் 3 கோடியே 25 லட்சம். 4வது நாள் 3 கோடியே 25 லட்சம். 4 நாள் கிராஸ் கலெக்ஷன் வந்து 13 கோடி. ஒரு வார கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 14 கோடியே 50 லட்சம். சோ இதுதான் சண்டைக்கோழி 2 படத்தினுடைய வசூல் நிலவரம். திருச்சி ஏரியாவை 2 கோடியே 25 லட்சத்துக்கு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பார்த்தா 1 கோடியே 25 லட்சம் தான் ஷேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு வந்து சுமார் 1 கோடி நஷ்டம், தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் தற்போது கிடைச்ச நிலவரம். கோவை ஏரியாவை 2 கோடியே 75 லட்சத்துக்கு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 1 கோடியே 75 லட்சம் தான் ஷேர் கிடைக்குன்னு சொல்றாங்க. சோ இவருக்கும் 1 கோடி ரூபாய் நஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மொத்தத்துல தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை 19 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஸ்கிரீன் சீன் அப்படிங்கிற விநியோகஸ்தருக்கு பார்த்தா ஒரு 12 கோடியில இருந்து 15 கோடி ரூபாய் தான் ஷேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு வந்து 5 கோடி ரூபாய் நஷ்டம்ங்கிறது தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் நிலவரம். அந்த வகையில் சண்டைக்கோழி 2 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலான வெற்றியை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நடிகர் விஷாலுக்கு 50 கோடி ரூபாய் பிசினஸ் அப்படிங்கிற புதிய இலக்கை எட்டி
நடிகர் விஷாலுக்கு பெருமையை கொடுத்தாலும் இந்த படத்தை வந்து தயாரிச்ச லைகா புரொடக்ஷன்ஸுக்கும் பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். சண்டைக்கோழி 2 படத்தினுடைய தமிழ்நாட்டு நிலவரம் இப்படி இருக்கு. தெலுங்குல இந்த படத்தினுடைய நிலை என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். தெலுங்கு ரைட்ஸை வந்து 6.5 கோடிக்கு வாங்கின ஒரு விநியோகஸ்தர் என்ன பண்ணாரு, அந்த ரைட்ஸை வந்து 9 கோடிக்கு இன்னொருத்தருக்கு வித்தாரு. இங்கேயும் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிதான் ஆந்திராவில இருந்து வர்ற தகவல்கள்லாம் சொல்லுது. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஷேர் வந்து 4 கோடியே 25 லட்சம் தான் வந்திருக்கு. அதுக்கு மேல வந்து படம் வந்து பெருசா போகல, கலெக்ஷன்லாம் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பந்தம் கோழி 2 அங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். விஷாலின் முந்தைய படமான இரும்புத்திரை வந்து ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றியை பந்தம் கோழி 2 வந்து தக்க வைக்கல அப்படிங்கிறது தான் இறுதி நிலவரம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.